ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா இங்க பாருங்க, மாம்பழம் மாதிரி நல்லா பழுத்துட்டு இது நறுக்குள்ளே ஒரு மாங்காய் காலியாகும் போல. அதான் தின்னுட்டே நறுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க புளிப்பா இருந்த ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும்ட்டு. ஆனா பச்சையா நீங்க நறுக்கி இப்போ ஊறுகாய் போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி புளிப்பா இருக்கிற மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்கும். அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிட்றதுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பெஸ்டா இருக்கும். லேசா எண்ணெய் ஊற்றி அப்படியே தாளிச்சுட்டு லேசா அடிய விட்டு கொஞ்சமா மிளகா பொடி உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு இறக்கணும். இதுதான் இதுல ரொம்ப ஸ்பெஷல் பார்த்துக்குங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போடுவேன். ஓகேவா? வெறும் சாதம், குழம்பே தேவை கிடையாது. இதை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில வச்சாலே ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு கெட்டு போகாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, மாங்காய் கலரை பாருங்க, பாத்தீங்களா? அப்படியே மாம்பழம் மாதிரி இந்த மாதிரி இனிப்பா இருக்கிற மாங்காய் இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகேவா? ஒரு தடவையாவது நான் சொல்ற மெத்தட்ல ஒரு தடவை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த ஊறுகாய் இருந்தா வர்தினிக்கு எதுவுமே தேவையில்ல, சோறு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பா. என்னம்மா? இப்போ இதை ஃபுல்லா நறுக்கிக்கலாம், சாம்பார் வைக்க போறேன். அதனால இந்த மாங்காய் கொட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாம குழம்புக்குள்ள போட்டுருவேன். இங்க பாருங்க, 3 மாங்காய் நறுக்கிட்டேன். ஆனா மாங்காய் இவ்வளவுதான் சேர்ந்துருக்கு. எல்லாம் எடுத்து எடுத்து வேட்டையாடணும் தான் நடக்குது. தூக்கிட்டு ஓடிடுறாங்க. மாங்காய் ரொம்ப இனிப்பா இருக்கு, மாம்பழம் மாதிரி செவந்துக்குல. அதனால ஓகேவா? இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நான்லாம் சுடு சோத்து கூட அப்படியே வச்சு சாப்பிடுவேன். மாங்காய் ஊறுகாய் சூப்பரா இருக்கும். ஆமா, குழம்புலையும் போட்டு சாப்பிடுவோம். நறுக்கி முடிச்சாச்சு. ஓகேவா? வாங்க ஊறுகாய் பண்ணிடலாம். ஓகே, அடுப்புல சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும். 2 3 4 ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய். ஒரு பாக்கெட், இந்த பாக்கெட் இயற்கை நல்லெண்ணெய். ஓகேவா? இது ஒரு 15 ரூபா. இந்த எண்ணெய் பாக்கெட் ஒன்று ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாதான் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. இதை அப்பப்போ செஞ்சுட்டே இருப்பீங்க. சுடு சோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சோத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். கடுகு கருவிடக்கூடாது. கடுகு போட்டு அடுப்பை சிம்ல வச்சிடுறேன். வெந்தயம், காயப்பொடி போட்டுக்கோங்க, அப்பதான் வாசமா இருக்கும். இப்போ கருவேப்பிலை. ஓகேவா? டக்குனு மாங்காய் போட்டுருங்க. ஓகே, போட்டு நல்லா கிண்டிடணும். இல்லைன்னா அந்த கடுகு கசந்து வாட வந்துடும். கடுகு வெந்தயம் எல்லாரும் கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி உரைப்பு ரொம்ப வேண்டாம், கம்மியா போடுங்க. உப்புமே கம்மியா பார்த்து போட்டுக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு லாஸ்டா பத்தலைன்னா கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். ரொம்ப கூடிடக்கூடாது. ஏன்னா சாதத்துக்கு நம்ம வெறுமனையை வச்சு சாப்பிட்றதா இருந்தா அப்படிதான் இருக்கணும். இந்த குழம்புக்கெல்லாம் உப்பு கரெக்டா இருக்கிற மாதிரி கரெக்டா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியா இருக்கும். ஓகே, இது நல்லா கொஞ்சம் கரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டாச்சு. இங்க பாருங்க. ஓகேவா? இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி
தெரியுதா? லேசா அந்த காய்க்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சமா தண்ணி, திரும்ப தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அளவா ரொம்ப கூழ் மாதிரி போயிடும். ஓகேவா? கொஞ்சமா தண்ணி விட்டு அடுப்பை ரொம்ப சிம்லையும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கொஞ்சமாக குறைச்சி வச்சு மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். ஓகே, லேசாக அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம், கிண்டி விடலாம். ஓகேவா? ஓகே, நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் போட்ட மிளகா பொடி தான், அதுக்கப்புறம் போடவே இல்லை. அது அப்படியே வேக வேக இந்த மாதிரி கலருக்கு வந்து மாறி வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிடக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். திருப்பியும் மூடி வைப்போம். ஓகேவா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டும். ஓகே, அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியில் வந்து அப்படியே இருக்கு பாருங்க, சுற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? உப்பு பார்க்கலாம், உப்பு பார்க்கணும். நல்லா இருக்கு. உப்பு மட்டும் குறையுது. உப்பு போடுறேன். உப்பு நல்லாவே குறையுது. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சாலே யாருக்கும் குழம்பே தேவை இருக்காது, சோறே தேவை இருக்காது. அப்படியே கிண்ணத்தில் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்ருவாரு. ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நாட்டு சக்கரை. அதாவது புளிப்பான மாங்காய் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நாட்டு சக்கரை வந்து இழுக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான மாங்காய், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளிப்பான மாங்காய் அப்படின்னா 4 ஸ்பூன் வரைக்கும் இழுக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போடுங்க, சூப்பராக இருக்கும். லைட்டாக 1/2 ஸ்பூன், அது ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஓகே, அதாவது இந்த இப்படிலாம் தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் அது வந்து தொலி இருக்கிறதுனால கொஞ்சம் விரைப்பா இருக்கு. நம்ம வாயில வச்சோம் அப்படின்னா அப்படியே கரைஞ்சிரும். மாங்காய் வந்து மீன் மாதிரி உடனே அவிஞ்சிரும். இப்போ இது இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து வாயில வந்து நல்லா தட்டுப்படும். இதெல்லாம் போய் வாயில தட்டுப்படும் போது அந்த ருசி தனியா இருக்கும். பழைய சோத்துக்கு அருமையா இருக்கும். பழைய சோத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே, சாப்பிடலாமா? வாங்க. ஓகே, வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஊறுகாய். சரிங்களா? அப்படியே தோண்டி, இது என்னம்மா ஊறுகாய் தானே இப்படி விற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே தொக்கு மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. பாருங்க, சூடா இருக்கு, சாதமும் சூடா இருக்கு, ஊறுகாயும் சூடா இருக்கு. அப்படியே கிட்டவா, இங்க பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஊறுகாய் அப்படியே எடுத்துட்டு இங்க பாருங்க, அப்படியே குழப்பி சூப்பரா இருக்கு. மாங்காய், அதாவது மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டுமா? அது எவ்வளவு உண்மை தெரியுமா?
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஏதாவது வீடியோவில் குறை நிறைகள் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.